ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேல் 2 புத்தகத்திற்கான விவிலிய விளக்கங்களுக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக இன்று நாம் 2 சாமுவேலின் 8ஆம் அதிகாரத்தின் விவிலிய விளக்கங்களுக்கு செயல்படுத்த இருக்கின்றோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். தந்தை அவர்களே, கடந்த பகுதியிலே முதல் வாசகமும் பதிலுரை பாடலும் வாழ்க்கை கருத்துக்களும் சிறப்பாக வந்திருந்தது. அழகான ஒரு பகுதியை நாம் கண்டுகளித்தோம். அதிலும் கூட தாவீதுவின் நன்றி பாடல் மிகவும் சிறப்பாக இருந்தது. மீண்டும் மீண்டுமாக ஆண்டவரே 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 என்று அழைத்து எல்லாம் ஆண்டவரே என்று இருந்தவரை இந்த அதிகாரம் என்ன செய்ய இருக்கின்றது, எங்கு உயர்த்துகின்றது என்பதையெல்லாம் அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்றோம். தந்தை அவர்களே நன்றி. அழகான ஒரு முன்னுரை. 8ஆம் அதிகாரம் ஒரு மிகச்சிறிய அதிகாரம், 18 வசனங்கள் இருந்தாலும் அதில் சொல்லப்பட்டிருக்க செய்திகள் ஒரே ஒரு கருத்தை வலியுறுத்துகிறது. ஒன்று, வெற்றி ஆண்டவரால் வருகிறது. அது நாடகங்களில் ஒரு அழகான வசனம் இருக்கிறது. நீ குதிரையை போருக்கு பயிற்சிக்கு பழக்கலாம், ஆனால் வெற்றி ஆண்டவரால் வருகிறது என்று சொல்வார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது அந்த வார்த்தையை வாழ்வாக்கிய ஒரு இந்த அதிகாரமாக இந்த பகுதி வருகிறது. இரண்டாவது, ஆடு மேய்க்கும் சிறுவனாக இருந்த தாவீது அரசனானான். அரசனான பிறகு என்னவானான் என்பதற்கு விடையை தருகிற ஒரு சின்ன செய்தியாக இது வருகிறது. மூன்றாவதாக, இந்த வெற்றியினுடைய சோர்ஸ், இந்த வெற்றியினுடைய மூலம் என்ன என்பதை பற்றி ஒரு செய்தி தாங்கி வருகிறது. இப்படிப்பட்ட 3 செய்திகளை தொடங்கி வரலாற்று செய்திகளாக, வரலாற்று தகவல்களாக வருகிறது. பார்க்கும்போது ஒரு போர் எப்படி நடந்தது, போரில் வென்றவர்கள் எந்த மனநிலையை பெற்றுக்கொண்டார்கள், போரில் தோற்றவர்களுக்கு என்ன ஆனது, அவர்கள் என்ன விதமான மனநிலையை அவர்கள் துயருற்றார்கள் என்ற செய்திகளும் தாங்கி வருகிறது. நீதித்தலைவர் புத்தகத்தில் போர் பற்றியும் போர் ஒழுக்கம் வரையறைகளை பற்றியும் நாம் பேசினோம். அதை பற்றி சின்ன செய்திகளை இங்கே தொடர்புபடுத்திக் கொண்டு இந்த பகுதியை நாம் நிறைவு செய்வோம். பின் நாட்களில் தாவீது ஆண்டவருக்கு ஆலயம் கட்ட வருவார். முன்னே 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் 400 ஆலயம் கட்டுவேன் என்று சொன்னபோது, நீ கட்டமாட்டாய், ஏனென்றால் நீ ரத்தம் சிந்தி இருக்கிறாய். பல இடங்களில் பல வீரர்களை கொண்டு வெற்றிகளை கொண்டு நாட்டை பெருக்கி எல்லைகளை விரிவுபடுத்தி மக்களுக்கு வாழ்வதற்காக நீ ரத்தம் சிந்தினாய். நல்லது என்றாலும் ரத்தம் சிந்தி அதிகமாக சிந்தியதால் வன்முறைக்கு உட்பட்டதனால் நீ ஆலயம் கட்ட மாட்டாய், உன் மகன் ஆலயம் கட்டுவான் என்று சொன்னார். எங்கே ஒரு ரத்தம் சிந்தினாரு? விட எங்கே வருகிறது சரிங்களா? அதுக்கா வாசிங்களா அதை. இதன் பிறகு தாவீது பெலிஸ்தியரை தோற்கடித்து அவர்களை அடிமைப்படுத்தினார். மெகதம்பாவை தாவீது பெலிஸ்தியரிடமிருந்து கைப்பற்றினார். அவர் மோவாபியரையும் தோற்கடித்தார். அவர்களை தரையில் படுக்கச் செய்து நூலால் அளந்து 2 பகுதியினரை கொன்று 1 பகுதியினரை வாழவிட்டார். ஓகே, 2 வசனங்கள் வருகிறது. 3 செய்திகள் நாம் பார்க்கணும். ஒன்று, பெலிஸ்தியரை தோற்கடித்து என்ற வார்த்தை வருகிறது. நமக்கு நன்றாக தெரியும், சிம்சோனுடைய நிகழ்வுகளும் கிதியோனுடைய நிகழ்வுகளும் ஒரு அச்சுறுத்தலாக, ஒரு மிகப்பெரிய நைட் மேராக இருந்தது பெலிஸ்தியர்கள். அவர்கள் கடல் மக்கள் என்றும் பென்டாபோலிஸ், டெக்காபோலிஸ் என்கின்ற 10 நகரங்களை 5 நகரங்களை உறைவிடங்களாக கொண்டு அங்கிருந்து புயலென புறப்பட்டு போய் எதிரிடைய காடுகளை அழித்து அறுவடையை தங்களதாக்கி கொண்டு ஆணிரைகளை கவர்ந்து கொண்டு மக்களை அழித்து ஒழித்து வதைத்த ஒரு வன்மம் மிகுந்த ஒரு கூட்டம். விவிலியத்திலேயே புதுமையான ஆயுதங்களையும் புதுமையான ஆயுத தாக்குதலையும் பயன்படுத்துவர்கள் பேசல் என்று சொல்லப்படுகிறது. வலிமையான ஒரு இனம், போர் தொழிலையும் போர் கருவிகளை செய்தலையும் குலத்தொழிலாக வைத்திருக்கிற ஒரு இனம். பெலிஸ்தர்களை அவர் தோற்கடித்தார். அப்போ என்ன, ஒரு வலிமையான எதிரை தோற்கடிக்கிறனா இவன் எவ்வளோ வலிமை மிகுந்த மகனாக இருக்க வேண்டும். பெலிஸ்தியரை வென்றார் என்பதன் மூலமாக தாவீது மிகப்பெரிய மனிதராக, யாரும் வெல்லப்பட இயலாத, வெல்ல முடியாத பெலிஸ்தரை வென்றார் என்று முதல் வாக்கியத்தில் சொல்லி அப்படியே டைட்டில் போட்டுறார். அவர் மோபாரியை தோற்கடித்தார். பெலிஸ்தர்களுக்கு அடுத்தபடியாக இருக்கிற மிகப்பெரிய அருகாண்மையில் இருக்கிற ஒரு வலிமையான இனம் மோவாபியர்கள். நமக்கு நல்லா தெரியும், மோவாப் வம்சத்தில் தான் அந்த ரூத்து, நவோமி உள்ளிட்ட மனிதர்கள் வந்தாங்க. மோவாபியர்கள் வந்து நாங்கள் தூரத்தில் போகிறாங்க, காலில் பாருங்கள் புழுதி படைச்சிக்குது, தலை கலைஞ்சிக்குது, வயிற்றில் சோறு இல்லை, கண்ணில் வெளிச்சம் இல்லை, எங்களோட குடும்பத்தை சேர்த்துங்க என்று மர்மமாக உதவி கேட்டு அவளை தஞ்சை புகுந்த ஒரு குலமாக நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மோவாபியர்கள் எதிர்த்து இருக்கும்போது தாவீதை வென்று அழிக்கிறார். அப்படி முடித்து
அவருடைய ஆதிக்கத்தை மட்டுப்படுத்தி தங்களுக்கு குடுக்கியில் கொண்டு வருகிறார். அதில் பாருங்கள், இப்போ தோற்கடிக்கப்பட்ட ஒரு அரசன் போரில் தோற்கடிக்கப்பட்டால் என்ன நடக்கணும்? ஒரு சமயத்தில் நகத்தை வெட்டுவாங்க, நகத்தை பிடுங்குவாங்க, அல்லது கைவிரல்களை வெட்டுவாங்க, முடியும் அழிப்பாங்க, எல்லாருடைய அவமானப்படுத்துவாங்க. ஒரு சில கல்வெட்டுகளிலே தோற்ற அரசன் நாய்க்குட்டியைப் போல 4 கால்களை முட்டி போட்டு கொடுப்பதையும், வெற்றி பெற்ற அரசன் தலை மீது கழுத்து மீது கால்களை வைத்தபடியும் இருப்பதாக காட்சிகள் எல்லாம் வரையப்பட்டிருக்கிறது. உன் எதிரிகளின் புழுதியை நக்க நான் செய்வேன் என்று ஒரு வார்த்தை வருகிறது. கீழே குமிந்து மூஞ்சு அப்படி தலை வச்சு தேய்ப்பாங்களாம். அந்த புழுதி வாயிலப்படும் போது அவன் வெற்றியின் உச்சக்கட்டத்தை அடைந்ததாக சரித்திர குறிப்புகளை சொல்கிறார்கள். அந்த வகையில் போது இந்த இடத்துல எல்லாத்தையும் படுக்க வச்சு இவ்வளோ ஐட்டுக்கணும்லாம் வச்சுக்குவோம், இவ்வளோ ஐட்டுக்கெல்லாம் தட்டி விட்டுருவோம் என்று சொல்லி 3/2 பங்கினரை கொன்றான் என்று தாவீதை பற்றி சொல்லப்படுகிறது. அடுத்து பாருங்களேன், 3வது, மேலும் மோவாபியரை தாவீதின் அடிமைகளாக்கி அவருக்கு கப்பம் கட்டினார்கள். மேலும் யூப்ரத்தீசு ஆற்றருகே தனது ஆட்சியை மீண்டும் அமைக்க சென்ற சோபா மன்னனும் ராக்கோபின் மகனுமாகிய அததேசரை தாவீது தோற்கடித்தார். தாவீது அவனிடமிருந்து 1700 குதிரை வீரர்களையும் 20,000 காலாட்படையினரையும் சிறைபிடித்தார். 100 தேர்களுக்கு தேவையானவற்றை தவிர மிகுதியான தேர்குதிரைகளின் பின்தொடை நரம்புகளை அறுக்க செய்தார். ஓகே, யூப்ரட்டஸ் என்றால், யூ என்றால் யுத்தனேசியா, யூலோஜி நல்ல, டோப்போஸ் என்றால் நல்ல நிலம். எப்படி நல்ல நிலம்? இந்த பக்கம் யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் போகுது, நடுவில் நடக்கிற நிலம். இப்போ அதான் பாபிலோன். அந்த பகுதிக்கு இருக்குது. அந்த பகுதி கைப்பற்ற ஒருத்தன் போகிறான், அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான். யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் என்ற நிலப்பகுதியை ஆக்கிரமிப்பதற்காகவும் வெற்றி கொள்வதற்கும் ஒருவன் புறப்பட்டு போகிறான். அவன் மிகுந்த படை வலிமையோடு போகிறான். ஆயுதப்படை, காலாட்படை, குதிரைப்படை, தேர்ப்படை என்று படை போகிறது. தாவீது வழிமறித்து அவனை தாக்கி அவனை வென்று அவனுடைய குதிரைகளிலும் அவனுடைய தேர்களிலும் அவனுடைய ஆயுத கருவிகளையும் அவன் பெற்றுக்கொள்கிறான். அதான் அழகாக சொல்கிறாரு. அவனிடமிருந்து 1700 குதிரை வீரர்களையும் 20,000 காலாட்படையிலும். இப்போ 1700 20,000 ட்ரெயின் பண்ணுறது எவ்வளோ பெரிய காரியம். அப்படியே அழகாக தூக்கிட்டு வந்துடுறாரு. அதேபோல் 100 தேர்களுக்கு தேவையானதை தவிர மீதியான தேர் குதிரைகளின் பின்தொடையை நரம்புல இருக்குச்சு. வேணால் சாப்பிடும், இன்னும் தொல்லை பண்ணணும், இனப்பெருக்கம் பண்ணணும், ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து அது பண்ணணும். இது வந்து ஒரு மாற்று கருத்தை சொல்லப்படுகிறது. தன் போருக்கு தேவையான மட்டும் தனக்குள்ளாக வைத்து கொண்டார் என்று நம்ம விடலாம். அடுத்து வாசிங்களேன், தமஸ்கு நாட்டு சிரியர்கள் சோபா மன்னன் அதேதேசருக்கு உதவ வந்தபோது அவர்களுள் 22,000 பேரை தாவீது கொன்றார். பிறகு சிரியாவின் தமஸ்குவில் தாவீது படைத்தளங்களை அமைத்தார். சிரியா நாட்டினர் தாவீதின் அடிமைகளாகி அவருக்கு கப்பம் கட்டினர். ஆமாம், இப்போ போரில் 3 வகையான வருமானங்கள். ஒன்று, நிலத்தை ஆக்கிரமிப்பினால் நிலவரி கிடைக்கும். பொருளை கொள்ளையிடுவதனால் லூட்டிங்ஸ் கிடைக்கும். 3 பூட்டி என்று சொல்வார்கள். 3வது, தோற்ற மனிதர்கள், தோற்ற மன்னன் கப்பம் கட்ட வேண்டும். 3 வகையில் பொருளீடு செய்யப்படுகின்ற முதலீடு அங்கே இருப்பதனால் ஒவ்வொருவரும் அடுத்த நாட்டை ஆக்கிரமிப்பவும் அதிகாரம் செலுத்தும் தன்னுடைய ஆட்சியினர் கொண்டு வரும் தலைப்பட்டார்கள் என்பது இன்னொரு கருத்து. பொருளாதார பலன்கள், பொருளாதார நலிவுகள் அந்த பக்கம் இதை நம்ம பார்க்குறோம். அதில் பார்க்கும்போது அதில் கப்பம் கட்டினாங்க. அதில் ஒரு அடுத்த வசனம் பாருங்கள், தாவீது சென்ற இடமெல்லாம் ஆண்டவர் அவருக்கு வெற்றி அளித்தார். இங்கே பாருங்கள், பிலிஸ்தியர், மோவாபு, அது மாதிரி சோபா மன்னன், இந்த பக்கம் சீரியர்கள். இப்போ எல்லாம் அப்படி தமஸ்கு எல்லாம் அப்படி வரிசையாக ஒரு ரவுண்டு ஃபுல்லாக அடிச்சிட்டார். இப்போ சென்ற இடமெல்லாம், அது என்னங்க வார்த்தை? சென்ற இடமெல்லாம், வேறவர் ஹி வெண்ட். வேறவர்னு என்னங்க? எங்கெல்லாம், அதாவது தமிழ்லும் சரி, கன்னடத்திலும் சரி, அல்லது இங்கிலீஷ்லையும் சரி, வாட் எவர், வேறவர் என்பதை இன்டெஃபினைட் ப்ரோனவுன் என்று சொல்வார்கள். என்னவெல்லாம் அவன் என்ன சொல்லி யாருக்கும் தெரியாது, என்ன செஞ்சாலும் எங்கே போனாலும் அந்த இன்டெஃபினைட் ப்ரோனவுன் பாருங்கள். அது ஒரு வினார்மஸான சக்தி இருக்கும்போது அதை சொல்லுவாங்க. நீ எதை கேட்டாலும் கொடுப்பேன், அவனுக்கு அது இருக்கணும் இல்லைங்களா? எதை கேட்டாலும் கொடுப்பேன்னு சொல்லிட்டு 100 ரூபாய் இல்லைன்னு சொன்னாக்க மடையம் இல்லைங்களா? அப்போ எதை கேட்டாலும் என் ராஜ்யத்தில் பாதி என்றாலும், அப்போ இன்டெஃபினெட்லி இஸ் ஃபில்த்தி ரிச் அண்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் அஃப்ளூவன்ட்டு வாட் எவர் யூ ஆஸ்க் ஐ கேன் ஏபிள் டு கிவ். தென் ஐ கேன் சே. அந்த இன்டெஃபினெட் ப்ரோனவுன் அன்கண்டிஷனாலிட்டியும் வரையறுக்கப்படாத ஒரு மகத்துவத்தை கொட்டி காட்டும். இப்போ சொல்லுவார், எங்கெல்லாம் போனாரோ, கிழக்கில், மேற்கில், தடக்கில், வடக்கில், மோவாபா, பிலிஸ்தியரா, அம்மோனியரா, சேபாநாடா, எங்கே போனாலும் அந்த வெற்றி தான் கொடுத்தார். அழகான ஒரு செய்தி. அப்போ வலிமை மிகுந்த மனிதர், நம்ம அழகத்தை சொல்லுவோம், ட்ரையம்ஃபண்ட், இன்வின்சிபிள் என்று வார்த்தை பயன்படுத்துவாங்க. வெற்றியின் மனிதர், தோற்கடிக்கப்படவே முடியாத மனிதர் என்ற வார்த்தையை அவருக்கு பட்டமாக சூட்டுறாரு. அதை தொடர்ந்து பாருங்களேன். அததேசரின் பணியாளர் தாங்கிச் சென்ற பொற்கேடயங்களை தாவீது கைப்பற்றி அவற்றை எருசலேமுக்கு கொண்டு வந்தார். அததேசரின் நகர்களான பெத்தகு,
பெரோத்தாய் ஆகியவற்றிலிருந்து தாவீது மிகுதியான வெண்கலத்தை கொண்டு வந்தார். ஆமாம், வெண்கலம், சிம்பு, பித்தளை மற்றும் இரும்பு, வெள்ளி, தங்கம் மிக முக்கியமான உலோகங்கள். 2000 ஆண்டுக்கு உலோகங்களை வைத்து தான் காலங்களே கணக்கிடுறார்கள். அப்போ இரும்பு காலத்தில் இருக்கிற அந்த தாவீது வெண்கலத்தையும் தங்கத்தையும் கொள்ளையடித்து பரிசாய் பெறுகிறார், கப்பமும் கட்டுகிறார். 9ஆம் வசனம் வச்சுங்களேன். அததேசரின் அனைத்து படையையும் தாவீது முறியடித்ததை ஆமாத்து மன்னன் தோயி கேள்வியுற்றான். உடனே அவன் தன் மகன் யோராமை தாவீது அரசரிடம் அனுப்பி அவரை வாழ்த்தி பாராட்டினான். ஏனெனில் தோயி அததேசரை தோற்கடித்திருந்தான். யோராம் தன்னோடு வெள்ளி, பொன், வெண்கலத்தாலான பொருட்களை கொண்டு வந்தான். இவற்றையும் தாம் தோற்கடித்த அனைத்து நாட்டினரின் வெள்ளி, பொன்னையும் தாவீது அரசர் ஆண்டவருக்கு காணிக்கையாக்கினார். அந்நாட்டினரோ ஏதோமியர், மோவாபியர், அம்மோனியர், பெலிஸ்தியர், அமலோக்கியர் ஆகியோர் ஆவர். ரேகோபின் மகனும் சோபாவின் மன்னனுமாகிய அததேசரிடமிருந்து எடுத்த கொள்ளைப் பொருள்களையும் தாவீது காணிக்கையாக்கினார். ஓகே, இப்போ ஒரு 2-3 செய்தி இருக்குது, பார்த்துக்குவோம். ஏற்கனவே அதே செய்திகள் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு சின்ன சின்ன செய்திகள் மட்டும் சொல்லி அந்த நுணுக்கங்களை நம்ம பார்த்துட்டு நம்ம கடந்து போவோம். இப்போ பாருங்களேன், பல பேரை கொள்கிறார். இப்போ 3 வகையான தண்டனைகளை தோற்ற மக்கள் கொடுத்தாங்க. ஒன்று சிறைபிடித்தார்கள், நாடு கடத்தினார்கள். இது பெர்சியர்கள் தான் அந்த முறையை பயன்படுத்தினாங்க. அதே போல் அசீரியர்களும் இதை செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடத்த தோக்கடிச்சிட்டு அந்த இடத்துல மக்கள் அப்படியே அப்ரூட் பண்ணி அந்த தூக்கி போய் இன்னொரு இடத்துல வச்சுருவாங்க. இப்போ இஸ்ராயல் நாட்டில் எருசலேமை தாக்கி அடித்து கிட்டத்தட்ட 15, 15, 30 அல்லது 15, 15, 20 என்ற 3 வேவாக மக்கள் நாடு கடத்துனாங்க. வெறுங்காலில் சங்கிலியில் கட்டி பசி இல்லாமல் தண்ணி இல்லாமல் 700 தள்ளிட்டு போவாங்க. இப்படி போகப்படுறது யார் அப்படின்னாக்க, த க்ரீம் ஆஃப் த சொசைட்டி, அஃப்ளூவன்ட்டு, ரிச்சு, ராயடு, ரூலிங்கு, இல்லைங்களா? இவங்க தான் மறுபடியும் புரட்சி செய்வாங்க, யோசிப்பாங்க, மக்கள் அணிதிரட்டுவாங்க, அரசுகளை போராடுவாங்க. அதை தூக்கு. அப்போ உள்ளே இருக்கிற அடித்தட்டு மக்கள், பாமர ஜனங்கள், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளை அங்கே விட்டுருவாங்க. ஏன்னா அவங்களால பிரச்சனை வராது, ஒன்றா சேர மாட்டாங்க, திங்க் பண்ண மாட்டாங்க, எதிர்க்க மாட்டாங்க, அடிக்க வர மாட்டாங்க. அதுதான் ஸ்ட்ராட்டஜி. அப்போ நாடு கடத்தல் என்பது ஒரு வரலாற்று நயம், வரலாற்று ஒரு நிபந்தனை. தன்னை காக்க, எதிரியினை அடக்கி வைக்க, அவருடைய செல்வத்தை கொள்ளையடிக்க, இதெல்லாம் அதுக்குள்ளே வந்துடுது. அப்படி பார்க்கும்போது இது முதலாவது. 2வது, கப்பங்கட்ட வைப்பாங்க. பொருளாதார தடைகளை விதித்து இதெல்லாம் நீ செய்யக்கூடாது, நான் சொல்கிற மாதிரி செய்யணும், எனக்கு இவ்வளோ கொடுத்துட்டு செய்யி, கப்பம் கட்ட வைப்பார்கள். 2வது. 3வது, அந்த மக்களை ஹியூமன் ரிசோர்ஸை பயன்படுத்துவாங்க. தங்களுடைய படைக்கும், தன்னுடைய கோழி சமைக்கிறதுக்கும், தோட்டத்துக்கும் விளைக்கலாம் பயன்படுத்துவாங்க. 3 வகைகளில் ஒரு தண்டனை விதிக்கப்பட்டதாக நாம் பார்க்குறோம். இந்த இடத்துல தாவீது பலரை கொன்றார் என்று நம்பிக்கை இல்லாத நிலையில் இவங்க நம்ம பக்கம் சேருவாங்கன்னு சொல்ல முடியாது. சில பக்கம் எதிராளி சேருவாங்க, சந்தேகம் என்பது கொண்டு விடுகிறார். அதான் பார்க்குறாங்க. தாவீது தமஸ்குவில் படைத்தளங்களை அமைத்தார். இவற்றையும் தம் தோற்கடித்த அனைத்து நாட்டினரின் வெள்ளி, பொன்னையும் தாவீது அரசர் ஆண்டவருக்கு காணிக்கையாக்கினார். அது ஒரு அருமையான செய்தியாக இருக்குது. இப்போ சவுல் பண்ண பெரிய தப்பு என்ன? சவுல் பண்ண தப்பு, போருக்கு போகிறாரு, கவர்ந்து கொண்டு வராரு, கடவுளுக்கு காணிக்காக்காமல் தனக்குன்னு ஒரு பகுதியை வச்சுக்கிட்டு இல்லைன்னா மீதியை பள்ளி செலுத்த போகிறார். அங்கே தான் ஃப்ரிக்ஷன் வருது. உனக்கல்ல ஆண்டவருக்கு, வெற்றி உணதல்ல ஆண்டவரது என்பது என்றும் பாட்டு. பொழிப்பொருட்களில் சிறந்தவற்றை ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்து நன்றிப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும். சவுல் தவறினார். சாம்பல் வர வரைக்கும் காத்திருக்கல, இவரை பைபாஸ் பண்ணுறாரு, அவரை நியமிக்கிறாரு, அவர் முறையாக செய்யலை, கடவுள் தண்டித்தார் என்று இறைவாக்கு வழியாக கடுமையான சொற்களை சொல்லதை நம்ம பார்த்தோம். இந்த வகையில் பார்க்கும்போது தாவீது ரொம்ப 2 அழகான பின்னாட்கள் ஒரு செய்தி வருங்க. அதாவது போருக்கு போய் போராடுறவங்க ஒருத்தர், இன்னொன்று வீட்டிலே ரொட்டி சொல்கிறவங்க, சப்பாத்தி சொல்கிறவங்க, ப்ரெட்டு செய்கிறவங்க, குழம்பு வைக்கிறவங்க, இவங்களும் முக்கியம். என்ன சட்டம்னாக்க, இவங்க போருக்கு போவாங்க, சண்டை போடுவாங்க, தங்கமோ வெள்ளியோ வைரமோ வைடூரியமோ மதரகமோ மாணிக்கமோ பித்தளையோ செம்போ பங்கு போட்டு பிரிச்சுக்குவாங்க ஆளுக்கு. அப்படிதான் இருந்துச்சு. தாவீது வந்தபடி யோசிக்கிறார், இவங்க சோறாக்கி போடலன்னா நம்ம போய் சண்டை போட முடியுமா? வெறும் வயிற்று சண்டை போட்டுருப்பியா நீ? இவங்க போட்டு தெம்பாக தடகாத்துல அதுமாதிரி திரும்பி வந்த பிற்பாடு ஆயுதங்களை க்ளீன் பண்ணுறாங்க, துடைக்கிறாங்க, ரிப்பேர் பண்ணுறாங்க, ரெடியாக வைக்கிறாங்க. நீ போருக்கு புறப்படுவாங்க, உனக்கு வலிமை கொடுக்குறாங்க. நீ போரில் உனக்கு கூலி கிடைச்சது, தகுதி கிடைச்சது, அந்த ரான்சம் என்பார்கள், அல்லது அந்த ஈட்டுத்தொகைன்னு சொல்லுவாங்க. ஈட்டுத்தொகைன்றதை விட கொள்ளை பொருள் பங்கீடுன்னு சொல்வார்கள். அது ஏசியா 40 வாசிகள். ஆறுதல் கூறுங்கள், என் மக்களை தேற்றுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள், அவளது அடிமை நிலை நின்றுவிட்டது,
அவளது குற்றம் மன்னிக்கப்பட்டது. தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவரது கையில் அவள் 2 மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். இந்த 40ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போமே. இதுதான் முக்கியமான பகுதி. இதுதான் நான் வாசிக்க நினச்சேன். 40:10. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரியவிருக்கின்றார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவருடைய வெற்றி சின்னங்கள் அவர் திருமுன் செல்கின்றன. ஏறக்குறைய இது போஸ்ட் வார் ப்ரொசஷன் நினைப்படுது. ஆண்டவர் வர்றாரு. எப்படி வருவார்? நான் போய் சண்டை போட்டு வந்துட்டான்ல, அந்த பங்கை எனக்கு எடுத்தது இந்தாப்போ உனக்கு 3 வெள்ளிக்காசு, ஒரு 2 தங்க காசு, உனக்கு 100 ஷெக்கல் வெற்றி பரிசை கொடுத்தாரார். நீங்கள் சொன்னீங்களே கொள்ளை பொருட்களை பங்கிடுதல், அது அரசரும் படைத்தளபதியும் செய்வாங்க. மக்களை பைந்து கொடுப்பாங்க. ஒரு வீட்டுக்கு குளத்துக்குன்னு பைந்து கொடுப்பாங்க. அதான் ஆண்டவர் தம்மோடு வரும்போது வெற்றி பரிசை எடுத்துக்கொண்டு வருவார் என்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது தோற்றவர்களுக்கான தாவீது ஒரு புரட்சியை செய்கிறார். நம்ம போய் சண்டை போட்டதுனால ஆளுக்கு 100, 1000 வெள்ளிக்காசு வாங்கிக்கிறோம், அல்லது ஷெக்கல்ஸ் வாங்கிக்கிறோம். சோறாக்கி போட்டாங்க, பாத்திரத்தை கழுவி வச்சாங்க, துணியை துவைச்சாங்க, நீ போகிற இடத்துல தொடர்ந்து வந்தாங்க, ஆயுதங்களை ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு பங்கு போய் சேரணுமா இல்லையான்னு கேட்டாங்க. இப்போ தான் மக்கள் யோசிக்கிறாங்க. அதானே நீதியான அரசர். நீதியான அரசர் உழைக்கின்ற ஒவ்வொருவனும் ஊதியத்தை பெற வேண்டும், பெற்ற ஊதியத்தை நலமாய் உண்டு மகிழ வேண்டும். அது அரசாங்கம் பிடிங்கிக்குவோ அடக்குமுறைக்கோ வரைக்கும் போகக்கூடாது நினைத்த ஒரு நல்ல அரசர். அப்போ அவர் கேள்வி கேட்குறார். அந்த கேள்வி தான் இந்த பகுதியுடைய அழகான செய்தியாக இருக்குது. தாவீது தான் கொள்ளையடித்து அனைத்தையும் ஆண்டவர் காணிக்கையாக்கிறார் வார்த்தை இருக்குது. அப்போ வெற்றியும் இடமிருந்து வருகிறது. இப்போ இஸ்ராயல் போருக்கு எப்படி போவாங்க? நீதிபுத்தரை பார்த்தோம். போருக்கு போருக்கு முன்பாக படைத்தலைவரோடு திரட்டப்பட்டு படைத்தலைவர் முன்னே நடந்து போக அரசனும் படைத்தலைவரும் சேர்ந்து என்னிடம் வாக்கு கேட்பார்கள், போருக்கு போகலாமா வேண்டாம் என்று. அந்த சமயத்தில் யூரிம் துமிம் என்கின்ற பொருட்களை பயன்படுத்தி அந்த குருக்கள் அவர்களுக்கு முடிவை சொல்வார்கள். அந்த முடிவை பெற்றவுடன் அவர்கள் புறப்பட்டு போவார்கள். அதாவது பகுதி. அதே மாதிரி போர் நடக்கும்போது உடன்படிக்கை படை தாங்கியிருப்பாங்க. ஆண்டவரிடம் குறிக்கேட்டு ஆண்டவரிடம் செய்தி கேட்டு போருக்கு போவாங்க. போராடும் போது ஆண்டவர் மத்தியில் இருந்து நமக்காய் போராடுவதாக உணர்ந்தார்கள். போர் முடிந்த பிறகு வெற்றியோ தோல்வியோ திரும்ப வருவார்கள். வெற்றி பெற்றால் களிப்பின் நடனம், மகிழ்ச்சியின் ஆரவாரம், உற்சாக கொண்டாட்டம், கும்மி என்றெல்லாம் இருக்கும். அதே தோற்று போனால் சாக்கடை ஒடிந்து தலையில் சம்பல் பூசி உடலை கிழித்து கொண்டு ஏன் ஆண்டவரே என்று கேட்க வருவார்கள். அப்போ ரொம்ப அழகான செய்தியாக இருக்குது அந்த பகுதியை இருக்கிறது. அந்த இடத்துல தான் அதாவது சொல்லுவோம், இந்த போர் எப்படி நடைபெற்றது, போரினுடைய முடிவுகள் எப்படி இருந்தது எல்லாம் இந்த பகுதியில் வருது. தாவீது அனைத்தையும் ஆண்டவருக்கு காணிக்கையாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. மிக அழகாக ரொம்ப அழகான ஒரு செய்தி, ரொம்ப நல்ல செய்தியும் கூட. அதாவது நம்ம பெற்றுக்கொண்ட அனைத்தையும் கடவுளுக்கு நன்றியாக நம்ம பார்க்கும்போது அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். சமீபத்தில் ஒரு நல்ல மனிதரை சந்தித்தேன். அவர் விஜய் என்ற பெயர் தாங்கி ஒரு நல்ல கிறிஸ்துவராக வாழ்கிறார். நல்ல மனிதர், ஒரு அழகான ஒரு சின்ன குழந்தை இருக்கிறது. எனக்கு தெரிந்த நபர் ஒருவர், ஃபாதர் கொஞ்சம் பழம் வாங்க சொல்லியிருக்கிறேன், பங்குக்கு எடுத்துகிட்டு போங்க, உங்கள் மிஷின் சட்டைக்கு பயன்படுத்துங்கன்னு சொன்னார். நான் போகும்போது அவர் கடைக்கு வந்து விட்டார். நான் கடையில் போய் வாங்கினா அவர் நான் போக வேண்டிய இடத்துக்கு போய்விட்டார். நம்ம 2 பேரும் பேசும்போது நடுஇடத்தில் இருக்கிறேன்னு வாருங்கள் என்று 1.5 மணி நேரம் காத்திருந்தார். நான் வேறு மேலெல்லாம் முடிச்சுட்டு போகும் வரை காத்திருந்தார். தன் பிள்ளையை பசியோடு வைத்து காத்திருந்தார். அவ்வளோ பழங்களை கொடுத்து உங்கள் மக்களுக்கு போய் கொடுங்க, மிஷின் சட்டைக்கு என்னால் ஒரு காணிக்கைன்னு சொன்னார். இவ்வளோ நேரம் இப்போ வெயிட் பண்ணிங்க சார், நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன், ஆட்டோவை கொடுக்குறேன், அல்லது அந்த கடைக்காரர்களுக்கு ஊதியத்தை கொடுக்கும்போது, ஃபாதர் அந்த சகோதரி எனக்கு பணி ஆணையிட்ட சகோதரி, அதை நீங்கள் செய்யும் பணியை பார்க்கும்போது இதெல்லாம் குப்பையாக நினைக்குது, இதை வச்சுங்க என்று சொன்னார். நான் அவரே பார்த்தேன். சாமி நிறையா கொடுத்துக்கிறாரு, அவருக்கு ஒரு நன்றியாக அதை செய்கிறான் ஃபாதர்ன்றார். ரொம்ப அழகான வார்த்தை. அவர் பெருசு செய்தது லட்சமோ கோடியோ அல்ல. அவருடைய மனநிலை பார்க்கும்போது காத்திருந்து இங்கே தேடி போய் அங்கே தேடி போய் ஃபாதர் போகும்போது தவற விட்டு விடக்கூடாது, காத்திருந்து அதை கையில் கொடுத்து விட்டு திரும்ப எதையும் எதிர்பார்க்காமல் இறைவன் எனக்கு செய்ததற்கு நன்றியாக இதை வைத்துக்கொள்ளு சொல்கிற மனப்பாங்கு, அந்த ஜெபம் மனநிலை மிக முக்கியமான ஒன்று. கடவுள் தாவீதை வழிநடத்தினார், மெகோவர்களை தோற்கடித்தார், பிலிஸ்தீனை தோற்கடிக்க செய்தார், சேபா நாட்டு மணலை தடுத்தாட்கொண்டு அவருடைய போர்ப்படைகளை வெற்றிக்கொள்ள வைத்தார், எத்தனையோ இடங்களை வெற்றிக்கொள்ள வைத்தார். அனைத்தையும் பெற்றுக்கொண்ட அனைத்து கொள்ளைப் பொருட்களையும் ஆண்டவர் காணிக்கையாக்கினார். ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நன்றி மனம் இல்லை அப்படின்னம்னாக்க விளக்கு கிடைத்த நீராக மாறிப்போகும். அதான் கடவுள் ரொம்ப அழகாக சொல்கிறார். அவன் சொல்கிறான், செம்ம விளைச்சல், செம்ம ஹார்வெஸ்ட், 100, 200, 300 மூட்டை மூட்டையாக வருது. களஞ்சத்தை இடிப்பேன், கொட்டுவேன், குமிப்பேன், நெஞ்சே உண்டு குடித்து கொழித்திரு, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ந்துன்னு நான் சொல்லுவேன்னு சொல்லிக்கிட்டு அவங்கள பேசிக்கிட்டு களஞ்சத்தை சொல்கிறான். அப்போ சாமி அழகாக சொல்லி, இன்றிரவே உன் உயிரை வாங்க போகிறன்னு சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொல்வார். தங்களுக்காக செல்வம் திரட்டி கொண்டு கடவுள் முன் எதுவும் இல்லாதவர்களை பார்த்து இந்த கதையை சொன்னார்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. நம்ம உலகத்திற்கு முன்பாக பணக்காரர்களா, பகட்டானவர்களா, அழகானவர்களா, திறமையானவர்களா, வெற்றி பெற்றவங்களா இருப்போம். ஆனால் ஆண்டவர் முன்பாக நீங்கள் பணக்காரங்களாக இருக்கிறீங்களா? அதுதான் முக்கியம். அதுதான் முக்கியம்.
ஃபிக்ஸட் எவ்வளோ போட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கல. இங்கெல்லாம் ஒன்றும் அங்கே இல்லைங்க, அங்கே தாங்க போட்டு வச்சுக்கிறேன் ஒருத்தர். நல்ல மனசு, 10ல் 1 கொடுப்பாரு, ஏழைங்களுக்கு கொடுப்பாரு, எந்த ஒரு நல்ல கரனாலும் மனம் வந்து கொடுப்பார். அங்கே போட்டுருக்கிற ஃபிக்ஸடு. இப்போ இந்த பேங்கே திவால் ஆகும். இவன் சிட் ஃபண்டு மூடின்னு போயிடுவான். தலைமறை ஒரே நாள் தலைமறை ஆயிடுவான். ஆனால் அவர் தலைமறை ஆக மாட்டார். அவருடைய சிட் ஃபண்டு ஒரு காலம் திவால் ஆகாது. அவருடைய பேங்க் ஒரு நாளும் டிமானிட்டைசேஷன் பண்ணாது. நம்மளை நடுத்தரோடு நிற்க வைக்காது. ஐயோ என் காசுன்னு தவிக்க விடாது. வட்டி முதல் திரும்ப கொடுக்கும் வல்லமையுள்ள ஆண்டவர். அதுதான் அது. இந்த நன்றி மனம் தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். தாவீது போரை பார்க்கல, போரனுடைய வெற்றியை பார்க்கல, அந்த வெற்றிக்கு முன்னாடி இந்த ஆண்டவரை பார்த்தார். ஆடு மாடு ஒட்டகம் தங்கம் வைரம் எல்லாம் பார்க்கும்போது அந்த இடத்துல கடவுளுடைய கிருபையை பார்த்தார். அதுதான் அவருடைய தாவீதுடைய நல்ல மனசு. எல்லா இடத்துலையும் அதுதான். தப்பு பண்ணவங்க கூட தப்பை மட்டும் அவர் பார்க்கல, தப்புக்கு நடுவில் ஒளிஞ்சுக்கிற கடவுளுடைய கருணையை பார்த்தார். அதனால தான் திரும்பி வர முடிஞ்சது. அதுதான் தாவீதுடைய அழகான மனநிலை. ஒவ்வொன்றுக்கும் பின்பாகம் தன் குடும்பத்துக்கு வாக்குறுதிக்கு கடவுளுடைய உறுதிமொழிக்கு பின்னாடி இருக்கிற கடவுளுடைய கருணையை, கடவுள் தன் குடும்பத்தில் காட்டிய பேர் இரக்கத்தை பார்த்தார். ரொம்ப அழகாக சொல்கிறார். சென்ற உடம்பெல்லாம் வெற்றி தந்தார். இவ்வளோ ஒரு இன்டெஃபினைட் ப்ரோனவுன் போட்டு கடவுளை தாவீதை பற்றிய வரைவு செய்த ஆசிரியர் அவர் தமக்கு கிடைத்த எல்லாவற்றிலும் இன்டெஃபினட்டான வெற்றி கிடைச்சது. இன்டெஃபினட்டான நன்றி அவர் கொடுக்குறார். இவ்வளோ அழகான ஒரு ஃபியூசன் பாருங்கள். அள்ளி கொடுக்குறேங்க சாமி, நான் உனக்கு கிள்ளி கொடுக்கணுமா, நானும் அள்ளி கொடுக்குறேன் சாமி. அதுதான் தாவீதுடைய மண்ணில் ரொம்ப அழகான வார்த்தைகள் இருக்குது. எல்லாவற்றையும் காணிக்கையாக்கிறார். தாம் தோற்கொடித்த அனைத்து நாட்டின் வெள்ளி பொன் அனைத்தையும் தாவீது அரசர் ஆண்டவர் காணிக்கையாக்கினார். ரொம்ப அழகான வார்த்தை அது. ரொம்ப அழகான காணிக்கையா. தொடர்ந்து வாசிங்களேன். அந்த நாட்டினரோ ஏதோமியர், மோவாபியர், அம்மோனியர், பெலிஸ்தியர், அமலேக்கியர் ஆகியோர் ஆவர். ரெகோபின் மகனும் சேபாவின் மன்னனுமாகிய அததேசரிடமிருந்து எடுத்த கொள்ளை பொருளையும் தாவீது காணிக்கையாக்கினார். எல்லா அந்த காணிக்கிறது வந்து ரொம்ப அழகான வார்த்தை. ரொம்ப மின்ஹா அப்படிம்பாங்க, பழிப்பொருள் காணிக்கிறார். மின்ஹா வாக்குறார். அடுத்த பசங்க உப்பு பள்ளத்தாக்கில் எங்கே சாக்கடை பகுதியில் உப்பு பள்ளத்தாக்கு ஃபுல்லாக அங்கேருந்து தலையிலேருந்து வாழ் வரைக்கும் அடித்து நவுத்துறாரு எல்லா இடத்துலையும். அது ஒரு பாடல் கூட ஒரு கால் மிதிக்கும் தேசமெல்லாம், அது திருமண தேசமெல்லாம் வெற்றி, கை வைத்ததெல்லாம் பொண்ணா மாறுது. அதுதான் அவருடைய ஆசீர்வாதம் இருக்கிற நிலை. அடுத்து வாசிங்களேன். அவருக்கு தாவீது உப்பு பள்ளத்தாக்கில் 18,000 ஏதோமியரை முறியடித்து திரும்பிய பின் அவருக்கு பெரும் புகழ் உண்டாயிற்று. அவர் ஏதோம் முழுவதும் படைத்தளங்களை அமைத்தார். ஏதோமியர் அனைவரும் அவருக்கு கப்பம் கட்டலாயினர். தாவீது எங்கு சென்றாலும் அவருக்கு ஆண்டவர் வெற்றி அளித்தார். வார்த்தை அது ஒவ்வொரு இதையும் அப்படி தொக்கி தொக்கி ஆசை. அந்த இறை தீஸ்டிக் எலமெண்ட் போட்டுக்கிட்டே வரார். இறை செய்தி அங்கே உள்ளே போட்டுட்டு இறைவனுடைய வல்லமையான கருத்து தாவீதோடு இருந்தது. பார்த்தோம் பெலிஸ்தியரை பார்த்தோம், மோபேரை பார்த்தோம், சேபா நாட்டு பகுதியில் பார்த்தோம், அதுக்கப்புறம் தமஸ்கு நாட்டை பார்த்தோம். இந்த இடத்துல உப்பு கடல் வரைக்கும் போகிறார். சென்றவர்களெல்லாம் வெற்றியை கொடுக்குறார். அப்போ தாவீது வந்து எல்லைகளை விரிவுபடுத்துகிறார், மக்களை வளமோடு வாழ செய்கிறார். கொள்ளை பொருட்களுக்கு மக்களுடைய வாழ்வு வருகிறது. பல்வேறு செய்திகள் அந்த பகுதி தாங்கி வருகிறது. அதை விட ஏதோமியர்கள் வந்து ஒரு வலிமையான ஒரு இனம், மிக வலிமையான ஒரு இனம், ரொம்ப ஸ்ட்ராங் இன் வார்ஃபேர். ஆனால் அவங்கள தோக்கடிக்கிறார். அவங்க இவங்களுக்கு கப்பம் கட்டுறாங்க. கப்பம் மிகுதியான கப்பம், அதுமாதிரி கப்பம் கட்டினார். 15 வாசிங்களேன். தாவீது அனைத்து இஸ்ரேல் மீதும் ஆட்சி புரிந்து நீதியும் நேர்மையும் விளங்கச் செய்தார். இந்த 15ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் சம்மரி ரேட்டுன்னு சொல்லுவாங்க. சம்மரினா தொகுத்து அந்த பகுதியை நிறைவு செய்கிறாரு. அந்த இடத்துல வந்து ஆசிரியர் வந்து ஒரு அழகான ஒரு செய்தி போடுறார். ஒன்று, அவர் எப்படி, அவர் கூட வந்தவங்க எப்படி அதை சொல்கிறார். அதுக்கு ஒரு சின்ன செய்தி சொல்கிறேன், நம்ம வாசிப்போம். இந்த 15ல் நீதியும் நேர்மையும் விளங்க செய்தார். எபிரேய மொழியில் மிஸ்ஃபாத் உஸ் தேகா, ஊ என்றால் அண்டு, வேன்றது இந்த இதில் ஊவா மாறுது. மிஸ்ஃபாத் உஸ் தேகா என்ற வார்த்தை வருகிறது. நீதியும் நேர்மையும் இந்த இரண்டும் தாவீதுக்கு மட்டுமல்லங்க, எந்த அரசனுக்கும் இருக்க வேண்டிய அடிப்படையான ஒரு பண்பு. நீதியாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். இந்த நீதியின் நேர்மை இல்லை அப்படின்னா அரசனாக இருக்க முடியாது. ஆட்சியாளர்கள், ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர்கள், அதிகாரம் செலுத்துவோர் அல்லது தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரணம் நீதியாக இருக்கணும். அதே போல நேர்மையாக இருக்கணும். இந்த நீதியும் நேர்மை தவறினால் அவர்கள் இருக்க முடியாது. ஆகவே தான் இந்த தாவீதினுடைய வம்சம் மட்டுமல்ல, இஸ்ரேலுடைய கோத்திரங்கள் மட்டுமல்ல, அல்லது தென்னாடாகிய யூதாவும் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் நீதி நேர்மை தொடர்ந்தே வரும். நீதியும் நேர்மையும் மிஸ்ஃபாத் சதேகா என்ற வார்த்தை கிட்டத்தட்ட 20-27 இடங்களில் இடம்பெறுகிறதாக விவிலிய வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. வாக்குறுதிகளை நினைச்சு பார்த்து திரும்ப திரும்ப சொல்லி அதை வாக்குறுதியின் பிள்ளைகளை மாற்றி வெற்றியின் பாதைகளில் பயணிக்கிற ஒரு அருமையான செயல்பாடு. வெற்றி என்பது ஒரு மனிதனுடைய முயற்சி மட்டுமல்ல, அது ஒரு கூட்டு முயற்சியினுடைய பலன். நல்ல நண்பர்கள், நல்ல நேரிய சிந்தனை உள்ள விடுறவங்க நம்ம பக்கத்தில் இருந்தோம்னாக்க நம்ம கல்லு மேலே உட்காந்துருக்க மாதிரி.